அதனால இந்த ஒழுங்கு ரெகுலரைசேஷன் ஆக்ட் என்பது எதுவுமே செல்லாதுன்னு சொல்லியிருக்கு. அப்போ விஜயா திரு தாவேகா விஜயாக இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும், திரு கமலஹாசனாக இருக்கட்டும், KS ரவிக்குமாராக இருக்கட்டும், யாரெல்லாம் பனையூரில் பீச் சைடில் பெரிய பெரிய பங்களா கட்டியிருக்காங்களோ அது எல்லாமே விதிமீறல். சிஆர்சட்டை இது பண்ணுது. இது அவங்க சேஃப்டிக்கும் நல்லதில்லை, நிலத்தடி நீரை பாதிக்கும், நாளைக்கு சுனாமி அல்லது அலைகள் வந்தாலும் பாதிக்கும். எனவே இது வழக்கு வந்திருக்கு. நிச்சயமாக இதில் ஒரு ஸ்டெப் எடுக்கணும். ஏன்னா முன்னாடி ஒரு தடவை சொல்லியிருந்தாங்க ஹைகோர்ட்டு, தாஜ்மஹால் என்றாலும் நீர்நிலைகளை பாதிக்கும்படி இருந்தால் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் நாங்கள். ஆனால் நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இந்த ஆட்சி வந்த பிறகு ஒரு நமது சீஃப் செக்ரட்டரியாக இருந்த இறையன்பு கொடுத்துருக்காரு, நீர்நிலைகளில் 34,000 அரசு கட்டிடங்கள் இருக்கிறது, 5 லட்சம் தனியார் கட்டிடம் இருக்குங்கிறாங்க. ஸோ இதையெல்லாம் தடுப்பதற்கு இந்த வழக்கை வச்சுக்கிட்டு அவர்கள் கட்டுறதை தடுக்கணும். முதல்ல காங்கிரீட்டே போடக்கூடாதுங்கிறது இருக்கணும்.